நான் உங்களை வந்து பார்க்குறேன். சாப்பிட்டப்பா. இன்னைக்கு மீனா செஞ்ச தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. 2 தோசை அதிகமாகவே சாப்பிட்டேன். புதுசாக செய்யறதப்பா. சரி, இந்த மீனாவுக்கு சீதாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரியாயிடுச்சா? இல்லைப்பா, மீனா பிரச்சனை தெரியாதா இருக்கா? சீதா தான். ஆமாம், எப்பவுமே வயசு வச்சுருவங்க போட குடிக்கத்தான் செய்வாங்க. இந்த முடியலையா? இல்லைப்பா, கையில் ரொம்ப முடியல. எனக்கு கீழே நடந்துருக்காப்பா. ஏய், சொந்தத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே பேசி தீர்த்தணும். அதுவும் கூட பிறந்தவர்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் உடனே தீர்த்தணும். நம்ம வீட்லேயே 3 பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னா நீங்களே சமாதானம் ஆகிக்கிறீங்க, பேசுவீங்க. அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். அதைத்தான் நானும் சொல்ல வர்றேன். கூட பிறந்தவங்களோட சண்டை வரக்கூடாது. இந்த பிறவையில் அவங்க அக்கா தங்கச்சியாக பிறந்துட்டாங்க. மறுபடியும் அப்படி பிறப்பான்னு தெரியாது. இப்பெல்லாம் எல்லா வீட்லையும் மொத்த பிள்ளைங்க தான் பெற்றுக்கிறாங்க. அடுத்த சந்ததியில் அக்கா தங்கச்சி இப்படியெல்லாம் இருப்பாங்களான்னு தெரியாது. இருக்கிற உறவை காப்பாற்ற சொல்றது 100 சரியாக கற்றுப்பாரு. எனக்கு மனதுமா போகலாம் இருக்கு. ஏன்னு உனக்கே தெரியும். சீட்டை தான் மறந்து பிடிக்கிறேன். இன்னும் ஒரு சந்தோஷம் நான் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையில் உன் தப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க எப்படியா சேர்த்து சரி, போய் முதல் சாப்பிடு. சீட்டை தான் போகணும்ல. வேலை பார்த்தாலும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. பிரச்சனை என்னன்னா உங்களால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. என்னது யோகம் சொல்றேன்? நிறைய வந்திருக்கு தானே. ஆனா இந்த பிரச்சனை உங்களால வந்ததில்லை. சீதா வந்து வந்திருக்கு. எப்போ போல நானும் வந்து சொல்லியிருக்கேன். அதாங்க ஊர்ல யாரும் என்ன பிரச்சனைனாலும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் வந்து சின்ன தப்பு கூட உனக்கு பெருசா தெரியும். தோசை ஆறுது சாப்பிடுங்க. அப்பாவும் பிரச்சனை கேட்டாரு. சீக்கிரமா முடிய சொல்றாரு. கூட மாதிரி பேசாம போறதுக்கு